தாவர வகைகள். தாவரங்கள் அவற்றின் பண்புகளுக்கு ஏற்ப பல்வேறு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவைகளுள் ஒரு வகைதான் செடிகள். நாம் இன்று செடிகளை பற்றி பார்க்க போகிறோம். செடிகளை பற்றிய என்னென்ன தகவல்களை நாம் தற்போது காணப்போகிறோம் தெரியுமா? செடிகளின் பண்புகள் அல்லது தன்மைகள், செடிகளின் இலை அமைப்பு, அவற்றின் தண்டு பகுதி, செடிகளில் உள்ள காய்கள், அவற்றில் உள்ள பழங்கள், மலர், மற்றும் தானியம். இவை அனைத்தை பற்றியும் விரிவாக பார்க்க போகிறோம். மேலும் இவை அனைத்தும் ஊன்றி வளர உதவும் வேரை பற்றியும் பார்க்க போகிறோம். முதலில் செடிகளின் தன்மைகளை பற்றி பார்க்கலாம். செடிகள் குட்டையாக வளரும் தன்மை கொண்டவை. இவை நம்மை விட குட்டையானவை. இவற்றின் உயரம் சில அடிகள் மட்டுமே. செடிகள் மண்ணில் வேரூன்றி வளர்கின்றன. இவை வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஒளிச்சேர்க்கையின் மூலம் நமக்கு ஆக்சிஜனை வழங்குகின்றன. செடிகள் எப்போதும் மேல் நோக்கியே வளர்கின்றன. இதற்கு எதிர் புவியீர்ப்பு முறை என்று பெயர். செடிகள் தனியாகவோ கூட்டமாகவோ வளர்கின்றன. கூட்டமாக வளரும் செடிகளுக்கு புதர்கள் என்று பெயர். தண்டு. செடிகளின் தண்டுகள் மெல்லியவை. இவை சற்றே கடினமானவை. இவைகளை நம் கைகளாலேயே உடைத்து விடலாம். இவற்றின் தண்டுகள் வேரிலிருந்து நீரை தாவரங்களுக்கு எதிர் சவ்வூடு பரவல் முறையில் கடத்துகின்றன. வேரிலிருந்து கனிம உப்புக்களும் நீரும் இன்னும் பிற சத்து பொருட்களும் தாவரத்தின் இலைகள், காய், கனி, பூ முதலிய அனைத்து பகுதிகளுக்கும் கடத்தும் பணியையும் தாவரத்தை தாங்கி பிடிக்கும் பணியையும் தண்டு செய்கிறது. தண்டு தாவரத்திற்கு பாதுகாப்பை வழங்கும் விதமாக இவ்வாறு சில தாவரங்களில் தற்காப்பிற்காகவும் முட்களும் வளர்ந்திருக்கும். இது தூதுவளை செடியின் தண்டு பகுதி. பாருங்கள் எவ்வாறு முட்களாக இருக்கிறது என்று. தண்டு இலைகளை செடிகளின் வகைகளுக்கு ஏற்ப அமைப்புடன் வைத்திருக்கிறது. சில தாவரங்களின் தண்டுகள் தரைக்கு கீழும் காணப்படும். இவை தரைக்கு தண்டுகள் என்று வழங்கப்படுகின்றன. தண்டுகளில் உள்ள சைலம் திசுவானது நீரினையும், புளோயம் திசுவானது உணவினையும் கடத்துகிறது. தாவரத்தின் முக்கிய பாகங்களாக விளங்கும் வேர் மற்றும் தண்டு, இவைகளில் வேரானது தரைக்கு கீழும் தண்டானது தரைக்கு மேலும் வளரக்கூடியது. தண்டானது செடிக்கு புதிய திசுக்களை உண்டாக்கும் பணியினை செய்கிறது. தண்டுகளின் இலை மொட்டுக்கள், இலை குருத்துக்கள் ஆகியவையும் பூ,
பூ, காய், கனி ஆகியவையும் பக்கவாட்டு திசையில் வளர்கின்றன. செடிகளின் தண்டுகள் மரங்களின் தண்டுகளை விட மிகவும் மெல்லியவை. இலை அமைப்பு. செடிகள் அவற்றின் உயரம் காரணமாக மிகவும் குறைவான இலைகளையே பெற்று காணப்படுகின்றன. இவற்றின் இலைகள் பச்சையாக காணப்படும். செடிகளின் இலைகள் பச்சையாக காணப்படுவதற்கு இவற்றின் இலைகளில் உள்ள பச்சையும் என்னும் நிறமியே காரணமாகும். இவை ஒளிச்சேர்க்கை செய்ய எப்போதும் இவற்றின் இலைகள் சூரியனை நோக்கியபடியே இருக்கும். இலைகள் கூட்டிலைகளாகவோ அல்லது தனி இலைகளாகவோ காணப்படும். இவற்றின் இலைகளில் இலை நரம்புகள் இருக்கும். இலை நரம்புகள் தண்டின் மூலம் கடத்தப்படும் நீர் மற்றும் ஊட்டப்பொருள்களை இலைகள் முழுவதும் பரவுவதற்கு உதவுகின்றன. செடிகளின் இலைகள் ஒரு வகை வரிசை கிரமமாக அமைந்திருக்கும். குருத்திலைகள் சிறியதாகவும் அடிப்பகுதியில் உள்ள இலைகள் பெரியதாகவும் காணப்படும். சில தாவரங்களின் இலைகள் வெளிரிய நிறத்தில் காணப்படும். இதற்கு காரணம் அதில் பச்சையம் குறைவாகவே இருப்பதுதான். பெரும்பாலான தளிர் இலைகள் பச்சையமற்று வெளிரிய நிலையிலேயே காணப்படுகின்றன. இது மாந்தளிரின் தோற்றம். வேர். தாவரத்தின் மிகவும் முக்கிய பகுதி வேராகும். வேரானது மண்ணின் அடியில் புவியீர்ப்பு விசையின் திசையில் வளரக்கூடியது. அது ஒளியில் இருந்து விலகி வளரும். வேர்கள் பெரும்பாலும் பழுப்பு நிறத்தில் தான் காணப்படும். சில வகை செடிகளின் வேர்கள் வண்ணமயமாகவும் இருக்கும். எடுத்துக்காட்டாக கேரட், முள்ளங்கி ஆகியவற்றின் வேர்கள் செடிகளின் பெரும்பாலான வேர்கள் ஆணி வேர்களாகவே இருக்கும். ஆணி வேர்களின் அமைப்பு தற்போது நீங்கள் படத்தில் காணப்படும் பாருங்கள் எப்படி உள்ளதென்று. இவற்றின் மேற்பகுதி பருத்தும் அடிப்பகுதி சிறுத்தும் ஆணியை போன்று அமைந்துள்ளதால் இவைகளுக்கு காரண பெயராக அமைந்துள்ளது. ஆணிவேரின் பக்கவாட்டில் அமைந்துள்ள வேர்களுக்கு சல்லி வேர்கள் என்று பெயர். சல்லி வேர்கள் ஆணிவேரை விட சற்று இலகுவானவை. ஆணிவேர்கள் மிகவும் கடினமானவை. செடிகளின் வேர்கள் மண்ணிற்கு அடியில் பல அடி ஆழம் வரை வளரக்கூடியவை. இவற்றின் ஆழம் தாவரத்தின் உயரத்தை விடவும் உயரமானவையாக இருக்கும். அதாவது மேலே தாவரமானது எந்த அளவிற்கு வளர்கிறதோ அதைவிட உயரமாக மண்ணின் அடியில்
வேர்கள் வளர்கின்றன. இவை 4 முக்கிய பணியினை தாவரங்களுக்கு செய்கின்றன. 1. நீரையும் கனிம உப்புகளையும் உறிஞ்சி தாவரங்களுக்கு அளிக்கின்றன. 2. தாவரத்தையை நன்கு ஊன்றி நிற்க உதவுகின்றன. 3. உணவினை சேமித்து வைக்கின்றன. 4. உணவினை தயாரிக்கின்றன. வேர்கள் நீரை உறிஞ்சவும் உறிஞ்சிய நீரை கடத்தவும் இவைகளில் சிறப்பான திசுக்கள் அமைந்துள்ளன. இவற்றுக்கு வாஸ்குலார் திசுக்கள் என்று பெயர். மலர். செடியின் அல்லது தாவரத்தின் வண்ணமயமான பகுதி மலராகும். இவை வண்ணத்து பூச்சி, தேனீ போன்ற பூச்சினங்களையும் தேன் சிற்று போன்ற சிறிய பறவை இனங்களையும் தம்மை நோக்கி ஈர்க்கவே இத்தகைய தகவமைப்பினை பெற்று காணப்படுகின்றன. இவற்றின் மூலம் மலர்கள் மகரந்த சேர்க்கையை நிகழ்த்தி காய்கனிகளை உண்டாக்கி அதிலிருந்து விதைகளை பரவச் செய்து புதிய செடியை உண்டாக்கிக் கொள்கின்றன.